அமாவாசை அன்னைக்கு வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு வந்து கோலம் போடக்கூடாதாம்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் இறந்து போன நம்ம முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே மேலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்து வருவாங்களாமா. அப்படி வரவங்க ரொம்ப பசியோடு வருவாங்களாம். நம்ம கொடுக்க போகிற ஒரு ரூபாய் எழுத்தணிக்காக வந்து நிற்பாங்களாம் வாசலில். அப்படி வந்து நிற்கும்போது தெய்வ வழிபாட்டுக்கு இருக்க கோலத்தை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதை தாண்டி அவங்களால வர முடியாது. அப்படி வர முடியாத பட்சத்தில் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டமாக நினச்சி போயிடுவாங்களாம். நம்ம உறவினர்கள் வந்து யாரும் நம்ம மனங்களை நம்மளை வந்து கூப்பிடலை, நமக்காக சாதம் வைக்கல, சாப்பாடு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து அமாவாசை தினங்களில் விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு வந்து கோவப்படக்கூடாது, அந்த அன்னைக்கு வீடு துடைக்கக்கூடாது, அந்த அன்னைக்கு வந்து ரத்த காயம் வராமல் பார்த்துக்குவாங்க. அந்த அன்னைக்கு ரத்த காயம் பிடிச்சுன்னா சீக்கிரம் வந்து ஆறவே ஆறாதாமா. அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின முழு விவரமாக வந்து நான் வந்து லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து போய் பாருங்கள் டைம் இருக்கிறவங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.